சுகர் கேன் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. எப்படி வந்து நெல்லுல வந்து ஒற்றை நாத்து முறை இருக்கும், அதே மாதிரி கரும்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து இந்த முறை இருக்கும். இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலா எப்பவுமே வந்து கரும்பை நம்ம வந்து இந்த கனவு எல்லாத்தையும் வெட்டி வெட்டி அதை தான் வந்து நம்ம வந்து மண்ணுல வந்து பிச்சு ஊனி வச்சு நடுவோம். அந்த மாதிரி நடும்போது என்னன்னா, ஆல்ரெடி நம்ம போட்ட கரும்பே எடுத்துதான் நம்ம நடும்போது நிறைய ஆல்ரெடி இருக்கிற அந்த நோய் எல்லாமே திரும்ப நம்மளோட செடிகளுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இல்லாம இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம சாதாரண பயன்படுத்துறது அந்த சுகர் கேன் செட் கட்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த கனவு எல்லாத்தையும் மிஷின் ஓடும், இதுல வந்து நம்ம வந்து கட் பண்ணுவோம். இப்போ அதுக்கு பதிலா வந்து எஸ்எஸ்டி மெத்தட்ல எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு அந்த இது கரும்பு இருக்குல்ல, அதோட கணு பகுதி மட்டும் இருக்குல்ல, அதுல இருந்து இந்த சிப்பு மட்டும் அந்த வளர்ந்து வரக்கூடிய அந்த இதுல கணு மட்டும் இதை வச்சு கரும்பு வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிடுவாங்க. இப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதை வந்து எதுல வச்சு வளர்க்க முடியும் அப்படின்னா, ப்ரோ ட்ரே இருக்குல்ல, அதாவது நம்ம எப்படி வந்து தக்காளி நேரத்துல வாங்குறோமோ அது ரெடி பண்ற மாதிரி இதுக்குள்ள வந்து அந்த மண் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சு பாட்டை வச்சு ரெடி பண்ணி அது மேல இதை வச்சு ஒண்ணுக்கு மேல ஒண்ணா வந்து வளர்ப்பாங்க. இதை வளர்த்து இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமா வந்து நம்ம வந்து வைரல் ஸ்பேசிங்கா வந்து நம்மளால இது பிளான்டிங் பண்ண முடியும். டிசீஸ் ஏதாவது, அதாவது நோய் தாக்குதலாம் வந்து இதுல வந்து கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஹெல்த்தியான இதுவா வந்து உங்களால வந்து கரும்பு வந்து விளைச்சல் எடுக்க முடியும். அதனாலதான் வந்து இந்த மெத்தட் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. இதை பத்தி டீட்டெயிலா தெரியணும் அப்படின்னா எஸ்எஸ்ஐக்கு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.